பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம இந்த வீடியோ மூலமாக அநேக வேதங்களின் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது கேட்கிறவர்கள் அல்ல, இதுபடி வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதனால கர்த்தருடைய கிருபையில நாம் வளர, ஆசீர்வதிக்கப்பட தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த தேவ சமூகத்து அப்பம்ங்கிற இந்த வீடியோ. இன்னைக்கு வேத சத்தத்துல லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 501வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு 12 வயசா இருக்கும் பொழுது ஆலயத்துல எல்லாவற்றத்திலும் நின்று கொள்ளுகிறார். அங்கேயே பிதாவான காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆராதனை, அங்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாம் அந்த பழைய ஏற்பாடு காலங்கிறதுனால அங்க நிறைவேறி கொண்டு நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த மரியாளும் யோசேப்பு என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கேயே தங்கிடுறாரு. திரும்பி தேடி வந்து பார்க்கும்போது கேக்குறாங்க, ஏன் இப்படி எங்களை விட்டுட்டு இங்கேயே இருந்துட்டீங்கன்னு. பிதாவுடைய காரியத்துல நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. தேவனுடைய காரியத்துல எல்லாவற்றத்திலும் நாம் இருக்கணும். சர்ச்சுக்கு போனீங்கன்னா உபவாச கூட்டமா, சிறப்பு கூட்டமா, மகளிர் கூட்டமா, இளைஞர்கள் கூட்டம், எல்லா கூட்டத்திலும் உங்க சபைகளுக்கு நீங்க போகணும். ஏன்னா அவருக்கு நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாவற்றத்திலும் நீங்க கூட இருக்கணும். அதைத்தான் இயேசுநாதர் விரும்புகிறார். இந்த வசனத்தை 51ல பாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தாய் தகப்பன்மார்களுக்கு அவர் என்ன பண்ணார், கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். அதையெல்லாம் மரியா மனசுல வச்சுட்டு, அவர் கடவுள் நம்ம வயிற்றுல பிறந்தார், ஆனா நமக்கு அவர் கீழ்ப்படிந்து இத்தனை நாட்களாய் இருக்கிறாரேன்னு அவர் மனசுக்குள்ள அவர் நினைக்கிறார். கடவுள் நமக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவர் மனித அவதாரம் எடுத்ததுனால குழந்தைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். அதே மாதிரி விசுவாசிகள் பாஸ்டர்களுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் இது சபை, இது ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுது. நீங்க வெறும் சர்ச், வெறும் பாஸ்டர் அப்படின்னு நினைக்க கூடாது. இது நம்மளுடைய குடும்பம் என்று நினைத்து ஒரு மனமாக கூடினால் அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும். நம்ம இந்த பாஸ்டர் மட்டும் கட்டுறது இல்ல, சபை விசுவாசி எல்லாரும் கட்டணும். அப்பதான் அது கட்டப்படும். பூமியில எவைகளை கட்டப்படுகிறீங்களோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டு இருக்குங்க. பூமியில தேவ ராஜ்யத்தை கட்ட ஒரு மனமாய் நில்லுங்க. இயேசுநாதர் மரியாளுக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அதே போல நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தவர்களாய் இருப்போம்னா நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம். போதகர்களுக்கு கீழ்ப்படிங்க, சபைகள் கீழ்ப்படிங்க, எல்லா காரியத்திலும் உண்மையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவாருங்க. பாத்தீங்களா? ஆனா ஏற்ற வேலை வர்ற வரைக்கும், அதுக்கப்புறம் நமக்கு எல்லாரும் கீழ்ப்படிபடி கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்ம எப்போது கூட இருப்பாங்க. இந்த வேத சித்தங்களுக்கு பிரியமா இருக்கு.